அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயினா கீழே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இங்கே நம்ம சொல்லியிருந்தது 24,400 காலு 222 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீடியோவில் பாருங்கள், மார்க்கெட்டு அதுக்கு மேலேயே இருந்து மேலேயே போயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு காலையிலேயே நமக்கு நிறைய நம்ம கால்குலேஷனில் தெரிஞ்சிருக்கும் புட் சைடு என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிற ரூல் அப்ளை ஆகிடுச்சு புட் சைடில். அதுதான் மார்க்கெட். சிம்பிள் மேக்ஸ், பெருசெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது. மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம ட்ரேட். எந்த இதுவாக இருந்தாலும் சரி மேக்ஸ். காலையிலே அது இன்டிமேட் பண்ணிடுச்சு புட் சைடில் இன்னைக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறது. அது எடுக்கணும்னாக்கல எப்போ எடுக்கணுன்றதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு ஒரு இது கூட புட் என்ட்ரி வரல காலையில் இருந்து. அது வராது, ஏன்னா அதுக்கான மேக்ஸ் கால்குலேஷன் நமக்கு அப்போ வந்துருச்சு, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,400 கால் மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு சூப்பர். அப்போ மார்க்கெட்டு தான் ஏறுன்னு சொன்னேன். அப்போ யாரை பை பண்ணுறது? அது நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். யாரை எந்த வேலையில் பை பண்ணணும், அது எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணலாமா, இல்லை எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் நீங்கள் தான் கால் பண்ணணும். அப்போது ஒரு ஸ்ட்ரைக்கு ஏன் ஒரு இடத்துல இங்கேருந்து ஏறினது இங்கேருந்து நின்றுச்சு, இங்கேருந்து ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் போகும், இது எல்லாமே மேக்ஸ். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு அப்செட் இருக்கிறதுனால ப்ரீமியம் நம்ம வேலைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறி இருக்கும். நான் மார்க்கெட்டை ஷோ பண்ணுறது கிடையாது, போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைனர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைனரில் நான் வேல்யூஸ் ரெண்டு ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன் பாருங்கள். பை ட்ரிகர்ட், கன்ஃபர்மேஷன், பை என்ட்ரி டேக்கன். செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்கு, ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணல. செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்கு, கன்ஃபர்மேஷனே பண்ணவே கிடையாது. இதுவும் செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன? அப்சைடு அப்சைடு அப்சைடு. புட் சைடில் எங்கேயாவது பை ட்ரிகர் இருக்கா பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சது மார்க்கெட். திங்கக்கிழமை ட்ரேடு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, திங்கக்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்போது பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அதே போல் இயர்லி அனலைஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதில் சில ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், என்னன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.